சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 14. வாளுக்கு வாழ், பட்டயத்தை எடுப்போர் அனைவரும் பட்டயத்தால் அழிந்து போவர். மத்தேயு 26:52. இயேசு எப்பொழுதுமே போதிக்கிறவராயிருந்தார். கடும் துயர் வேளையிலும் தமது சீடருக்கு காலம் போற்றும் கருத்துக்களை சொல்லிக் கொடுத்தார். அவர்களது எதிர்கால வாழ்க்கையையும் பணியையும் குறித்து அவர் எவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார். பட்டயத்தை பயன்படுத்தாவிடில் அதை வைத்திருந்து பயன் என்ன என்று பேதுரு எண்ணியிருப்பான். மேலாடையை விற்றாவது பட்டயங்களை வாங்கிக் கொள்ளச் சொன்னது ஆண்டவர்தானே. லூக்கா 22:36. பழி வாங்குதல் கடவுளுக்கே உரியது. ரோமர் 12:19. உபாகமம் 32:35. எபிரேயர் 10:30. பழி வாங்குதல் அல்லது பதில் செய்வது சரிதான், ஆனால் அதை மானிடராகிய நம்மால் கையாள முடியாது. லேவியராகமம் 19:18. இதை எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இறையரசில் பலியாவோர் குறைவர், இழப்பும் குறையும். தனது குரு மீது கை போடுபவனை விடக்கூடாது என்று நினைப்பது எந்த சீடனுக்கும் இயல்பானதுதான். அதைத்தான் பேதுரு செய்தான். இயேசுவோ அதை கூட அனுமதிக்கவில்லை. ஓர் எதிரிக்கு விரோதமாய்க்கூட பட்டயத்தை தூக்க இறை வார்த்தை நம்மை அனுமதியாதிருக்கும் போது, இன்னொரு தெய்வப்பிள்ளை அல்லது தேவ ஊழியனுக்கு விரோதமாய் நாம் அப்படி செய்யலாமோ? இறைவனின் இதயத்திற்கு இனியவன் என்ற பட்டம் தாவீதுக்கு எளிதில் கிடைத்துவிடவில்லை. கடவுள் அவனிடம் பாராபட்சம் காட்டவில்லை. தனது உடனாளிகளின் தூண்டுதலின் பேரில் அவன் சவுலின் மேலாடையின் ஓரத்தை அறுத்து கொண்டபோது தாவீதின் மனது அவனை வாதித்தது. அவன் தன்னோடிருந்த மனிதரை பார்த்து, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின என் தலைவன் மீது என் கையை போடும்படியான இவ்வித செயலை நான் செய்யாதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். 1 சாமுவேல் 24:1-7 வரை. தனது நண்பன் அல்லது அடுத்தவனை பற்றி தனக்கு தெரிந்திருக்கும் ஓர் இரகசிய தகவல் ஒரு பட்டயமாகும். அதை அதன் உரையில் போடு. மத்தேயு 26:52. பிறரது திறமைகளை குறித்து பொறாமை கொள்பவர்கள் பொதுவாக அவர்களது நடத்தையை குறித்து அவதூறாய் பேசுவதில்தான் முடிப்பார்கள் என்று எழுதினார் ஹெர்பர்ட் லாக்கியர். டாக்டர் W.L. வாட்கின்சன் என்பவர் இதை ஆமோதித்து கூறுவது, வரங்கள் நிறைந்தவர்களும் மனிதரால் பெரிதும் விரும்பப்படுகிறவர்களுமான பலரது வாழ்க்கைகளை சின்னா பின்னமாக்கி விடுவது பிறரது பொறாமையே. படைப்பு முழுவதையுமே கொளுத்திவிடும் நெருப்பு போன்றது அது. அடுத்த முறை ஒரு சகோதரனுக்கு எதிராக பட்டயத்தை ஓங்க நீங்கள் சோதிக்கப்படும் போது சற்று நில்லுங்கள். கொஞ்ச தூரம் எட்டி பாருங்கள். புதிரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆட்டுக்கடாவை பார்ப்பீர்கள். ஆதியாகமம் 22:13. உடனே பவுல் விடுத்த சவாலை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து உயிரோடு எழுந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்து அன்றோ? ரோமர் 8:33-34.